கைஸ் இந்த டெம்பிள் வந்து ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30க்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா 12 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மறுபடியும் 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டைமிங் பார்த்து வந்துக்கங்க. வாங்க அப்படியே போவோம். பாலாஜி கோவிலேருந்து நீரா டேம் போன ஃபுட்டேஜஸ் எல்லாமே கரெக்டாகிடுச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணோம், டேட்டாவை எடுக்கவே முடியல. அதனால் நெக்ஸ்ட் இருக்க வர ஃபுட்டேஜெலாம் பார்த்தீங்கன்னா நீரா டேமில் எடுத்த ஃபுட்டேஜஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ் டேமில் சுத்தமாக தண்ணியே இல்லை, இவ்வளோதான் இருக்குது. தண்ணி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே கைஸ், நாங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போக வேண்டியதுக்கு. வாங்க அப்படியே அங்கே போய் கன்டினியூ பண்ணுறோம். உங்கள் டைமிங், நீங்கள் வர டைமிங்க்கு உங்கள் லக் இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் அனிமல்ஸ் பார்க்கலாம். நம்ம பையன் என்ன பார்த்தா சென்னாய் ஒன்று பார்த்துருக்கான். நம்ம நிக்கில் கிருஷ்ணன் போன வாட்டி வந்த கூட்டமே மானை சாப்பிட்டுட்டு அதோ கூட்டமாக மேயத்தை பார்த்துருக்கான். பழைய ரைஸ் ஃபாரஸ்ட் அடி வேறு லெவலில் இருக்குது. அப்படியே டென்ஸ் ஃபாரஸ்ட் போல் செமையாக இருக்குது பார்க்குறக்கு. பாருங்க சூப்பராக இருக்குது. ரைஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். வாங்க அப்படியே போய் பார்ப்போம் நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா என்னது அப்படின்னு. இது பார்க்கும்போதே இதோட ஒர்த்தர் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுலேயே போகலாம். இங்கேயே போகுது பேர் ஏதோ 180 ரூபா கொடுத்தவங்க ஏமாற்றிட்டாங்க. அதான் பிரசாந்த் அவன் கருத்தை சொல்கிறான். என்னென்னு கொஞ்சம் கேட்டே வாங்க. 180 ரூபா கொடுத்து எங்களை ஏமாற்றிட்டாங்க. இதில் டிக்கெட் ரீஃபண்ட் பண்ண முடியுமா? நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா? பிரசாந்துக்கு ரீஃபண்டு வேணுமாம்மா. போட்ட பட்ஜெட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கு கைஸ். வால்பாறைக்கெலாம் முன்னாடிலாம் 30 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் பெட்ரோல் வந்து போயிட்டே இருக்கலாம். இப்போவெல்லாம் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே 60 ரூபா தான் கைஸ். வால்பாறைக்கு வரணும்னா 60 ரூபா இருந்தால் போதும். இப்போ வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. யானை காமிக்கிற பூனை காமிக்கிறாங்க, ஒரு இது இல்லை. இது ட்ரெக்கிங் வேறு இருக்குது, அதுதான் இதில் ஹைலைட்டு. ஆமாம், அது எங்கே இருக்குன்னு தெரியல. அடுத்து அது அங்கே எங்கே உள்ளே இருக்கும் போல். இது டிஸ்கவர் நான் எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கேன். இதை தவிர தண்ணி அவ்வளோக்கா இல்லை கைஸ், தண்ணி அளவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரெக்கிங்கில் எனக்கு என்னென்னு தோணுதுன்னா, நீங்களே போங்கப்பா, சும்மா போய் அந்த 2 கிலோமீட்டர் நடந்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் என்னென்ன. வாங்க ட்ரெக்கிங் சொல்லிட போகிறாங்க. இங்கே ஆட்டோண்ணா எங்கடா போகிறானுங்க? டேய் எங்கடா இந்த பக்கம் எங்கடா தண்ணி வருது? மினரல் ஆட் பண்ணுறியா? என்ன மினரல் ஆட் பண்ணுறா? நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாங்கடா. அதெல்லாம் வந்து இதோட இதில் டிசால்வ் ஆகி இதாகுது, ஸ்ப்ரெட் ஆகிருங்கிறியா? பார்த்துடா, அவனை பிடிச்சே கூட்டிகிட்டு போ. நீங்கள் ஏன்டா சர்க்கிளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க? அவனு இல்லை என்ன இனிக்குதா? இந்த தண்ணி ருசியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அங்க பாரு, 5 ஆர்ஸ் பவர் மோட்டர் திறந்து விட்ட மாதிரி சல்லுன்னு விடுறானுங்க. சொல்றா சொல்லு, குடிச்சியா? ஏய் பாத்துடா ஐஸ் வாட்டர் பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. சில்லுன்னு ஐஸ் தண்ணியமாக இருக்கு, வேற லெவலில் இருக்குது தண்ணி. இதான் நல்லா கிளியராக இருக்குல்ல, அதான் சும்மா தண்ணி வேற லெவலில் இருக்குது கைஸ். கைஸ் நீரா டேமில் என்ட்ரி ஃபீஸ் எடுத்த விவரங்களை பற்றி இப்போ பிரவீன் சொல்லுவோம்.
நீரா டேம் நம்ம உள்ளே வரும்போது டிக்கெட் ரேட் வந்து 2 ரேட் இருக்குது. ஒன்று என்னென்னா 50 ரூபீஸ்க்கான ஒரு ரேட்டு, இன்னொன்று வந்து 180க்கானது. 50 ரூபீஸ் என்னென்னா நீரா டேம் மட்டும்தான் அலௌட். அதில் அதை நீங்கள் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி நல்லமுடி வியூ பாயிண்ட்டும் வேணாலும் போய்க்கலாம். அது வந்து ரெண்டும் ஒரே டிக்கெட் தான். நீங்கள் சப்போஸ் நல்லமுடி வியூ பாயிண்ட்டில் டிக்கெட் எடுத்தால் கூட நீங்கள் இங்கே வந்து டேமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இங்கே எடுத்தீங்கனாலும் அங்கே போய்க்கலாம். இன்னொன்று டிக்கெட் பேக்கேஜ் வந்து என்னென்னா 180 ரூபீஸ். அதில் என்னென்ன பேக்கேஜஸ் கொடுக்குறாங்கன்னா ட்ரெக்கிங் சொல்லியிருக்காங்க, தென் ஹேங்கிங் பிரிட்ஜு, தென் வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போய் அதோட இதெல்லாம் பார்ப்போம். கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க ஃபஸ்ட்டு ஹேங்கிங் பிரிட்ஜா இல்லை ட்ரெக்கிங்கான்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். ஓகேண்ணா, என்னென்ன உள்ள கைஸ் இந்த இடத்துலேருந்து தான் நம்ம ட்ரெக்கிங், வாட்டர் ஃபால், ஹேங்கிங் பிரிட்ஜ் எல்லாமே இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க போய் பார்ப்போம். இதுக்குள்ள வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ஃபுல்லாக வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஆமாம், ஃபுல்லாக எல்லாமே இதுக்குள்ளே தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்கும்னு நினச்சோம். நானும் அப்படி தான் நினச்சேன், வேற ஒரு பிளேஸில் இருக்கோ ஒன்றும் அப்படின்னு. இந்த 1/2 கிலோமீட்டர்ஸ் தான். இதுலேயே உங்களுக்கு ஹேங்கிங் பிரிட்ஜ், தென் இது வாட்டர் ஃபால்ஸு, தென் அப்புறம் ட்ரெக்கிங் எல்லாமே சேர்ந்து இதுலேயே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போகிறத வந்து அவங்க ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும், எதுவும் நாங்கள் அதுக்கு போகிறக்கு மாதிரி எதுவும் தனியாக பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம். நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்க வச்சுக்கோங்கள, சொல்லலை அதான் சொன்ன பார்த்தீங்களா, உள்ளே போயிட்டு வந்துட்டு அதான் சொல்லிக்கலாம்னா ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி. கைஸ் வரும்போது ஒரு இரும்பு பிரிட்ஜு காமிச்சிருப்பேன், நாங்கள் அதை தான் ஹேங்கிங் பிரிட்ஜு நினச்சிட்டு அதை போட்டு பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் எதுன்னே தெரியல. வெயிட் பண்ணுங்கடா, போய் பார்க்கலாம், இருங்கடா. நீங்கள் அதை பார்த்தீங்க, நீங்கள் பார்த்தீங்களா? பேசிக்காக அதை கார்டன் செட் பண்ணியிருப்பாங்க போல். அதில் அப்படியே நடுவில் ஒரு பாதையை போட்டுவிட்டு கார்டனுக்கு பூ வைக்கிறதுக்கு போல் இதை பண்ணி விட்டாங்க. அந்த டாப்பில் போவோம், நம்ம கவலையப்படாத. 400 மீட்டர்ஸ். 1/2 கிலோமீட்டர்னாரா? ஆள் சத்தம் இங்கே கேட்குது. நான் சொல்லலை, பிரவீன் சொல்லிட்டான். ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு மிருகம் பார்க்கலன்னு எல்லாம் வருத்தப்படுறீங்க. இங்கே பாருங்கள், எல்லா மிருகம் நடந்து வந்துட்டுருக்கு, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. உங்கள் காமெடிக்கு வந்து ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். ஆமாம், கைஸ் இந்த பக்கம் தான் ஃபால்ஸ் சத்தம் கேட்குது. இங்கிருந்தே வியூ சூப்பராக இருக்குது. கைஸ் இப்போ நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜில் போக போகிறோம். வாங்க. சொல்கிறேன், வால்பாறையில் முன்னாடி அவனும் ஏதோ சொல்கிறான், என்ன சொல்ல வரான்னு தான் கேட்க மாட்டேது.
வால்பாறையில் ஹேங்கிங் பிரிட்ஜ். ஆமாம், சத்தமாக சொன்னால் இதிலே ரெக்கார்ட் ஆகும்ல. ரோப்பா கம்பிடாது. முதல்ல இருந்திருக்கும் போல, இவ்வளோ வருஷம் அழைப்பாங்க. நம்ம இப்போ தான் பார்க்க அதில் இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணி போட்டுருப்பாங்க. போங்கடா போங்கடா வாங்குற ஒன்னே நிக்கில் போ. பெயிண்டே அடிக்காமல் மெயின்டென் வாங்குற 180. நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜில் போக போகிறோம். டேய் ஏன்னா ஆட்டி விட்றீங்க? கேஷ் இது கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரிட்ஜு ஆடுது அப்படியே. ஆ தண்ணி கம்மியாக தான் இருக்குது கைஸ். ஏன்டா ஆடிட்டே அப்படிதான். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தெரியல, கண்டிப்பாக தெரியும். நம்ம கைஸ் எல்லாம் இங்கே நின்றுட்டுருக்காங்க. கைஸ் அடுத்து நம்ம வாட்டர் ஃபால் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ஹேங்கிங் பிரிட்ஜை தாண்டி அப்படியே நேராக வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால். மரம் பாருங்க காய்ஸ், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக இலையில இதாக இருக்கும் போல், பார்க்கவே செமையாக இருக்குது. நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு பையன்லாம் வந்துட்டோம். தண்ணி கம்மியாக இருக்க போல, அதனால இங்கெல்லாம் தண்ணி இல்லை. எல்லாம் கைஸ் போட்டது முடியாது.
கைஸ் ட்ரெக்கிங், வாட்டர் ஃபாலு, அப்புறம் ஹேங்கிங் பிரிட்ஜு எல்லாமே பார்த்துட்டு வெளியில் போய்கிட்டு இருக்கோம். சும்மா 180க்கு ஓகே தான் கைஸ், நச்சுன்னு இருக்குது. வந்தீங்கன்னா ஒத்தா தான் இருக்கும். வால்பாறையில் இப்படி இடம் வந்து நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். நல்லா க்ரியேட் பண்ணி இருந்ததை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க போல் தெரியுது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 180க்கு ஒர்த்து தான். வாங்க போயிட்டு வண்டி எடுத்து கன்டினியூ பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கூழாங்கல் ரிவர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கோம். பிரவீன் ஹியர். இது வந்து கூழாங்கல் ரிவரோட ஒன் சைடு. தண்ணி கம்மின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கம்மியாக தான் இருக்குது. பெருசாக ஃப்ளோ ஆகிற அளவுக்கு கொஞ்சம் இல்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே அங்கே கொஞ்சம் எல்லாம் குளிச்சுட்டு விளாண்டுட்ருக்காங்க. இது ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பாட் வால்பாறையில். வால்பாறையிலேருந்து 1 கிலோமீட்டர் தான் வரும் டவுன்லேருந்து. இந்த சைடு இந்த எஸ்டேட் பார்க்க நல்லாயிருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ. கைஸ் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இப்போ நாங்கள் லக்ஷ்மி சட்னியோட மிஸ் அப்படிங்கிற சாப்பிட போகிறோம். வாங்க ஃபுட்டு அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறோம். டைம் பொறுத்து பண்ணிக்கலாம். சாப்பிட வந்துருக்கோம். ஃபுட் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு. கைஸ் குஸ்கா ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கைஸ் சாப்பிட்டு வந்துட்டோம். ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, தப்பு சொல்கிற அளவுக்கு இல்லை. நான் ஒரு எம்டி வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. பிரியாணி வாங்கினேன், பிரியாணி எப்படியா இருந்துச்சு? பிரியாணிக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிக்கலாம். ரைஸ் வாங்கினா ரைஸ் எல்லாமே ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. நான் எக் ரைஸ் வாங்கினேன், சிக்கன் ரைஸ் வாங்கினா ரெண்டுமே நல்லா இருந்தது. பிரியாணி வந்து ரெண்டுமே ஒரே இதாக. நான் எம்டி வாங்கினா அவன் சிக்கன் பீஸ் வச்சு வாங்கினா, அவ்வளோதான். சிக்கன் பீஸ் வந்து சிக்கன் பீஸ் இருந்துச்சு, ஆனால் அது சக்கையாக இருந்துச்சு. அதான் வேகலை, அதாவது ஓரளவுக்கு தான், மீடியம் தான் ரைஸ், அவ்வளோதான். அடுத்து நாங்கள் நல்லமுடி பூஞ்சில் வியூ பாயிண்ட் போகிறோம். போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறோங்க. கைஸ் இப்போ நல்ல முடிவு பாயிண்ட்டுக்கு வந்தோம். மார்னிங்லேருந்து யாரும் அலோவ் பண்ணலையாமா. 5 யானை வந்து வழியில் நிற்குதாம்மா. ஸோ மார்னிங்லேருந்து யாரையும் அலோவே பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டா வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்து வந்தோம். ஒட்டாட டிக்கெட்டை வந்து வேஸ்ட்டு. இப்போ அது கூட காஸ்ட்டு வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஒட்டா டிக்கெட் எடுக்கிறது சஜஷன் பண்ண மாட்டோம். பிகாஸ் எங்கே விடுவாங்க எங்கே விட மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அவங்க சும்மா சொல்லுவாங்க மொத்தம் வாங்கிக்கோங்க அப்படின்னு, மொத்தமாக வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து வேஸ்ட்டு, வாங்காதீங்க. நீங்கள் தனித்தனியாக அங்கங்கே போகும்போது இடத்துல அங்கங்கே வாங்கிக்கோங்க. எல்லாமே ஒரே ரேட்டு தான் வருது முக்கால்வாசிக்கு. ஸோ இதான் கைஸ், இது முடிஞ்சது. இங்கே உள்ளே போக முடியல. ஸோ நாங்கள் திரும்பி ரிட்டன் இறங்குறோம்.
அது நல்லா இருந்தால் காட்டுறோம், வாங்க போகலாம். காய்ஸ் பார்த்தீங்களா, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 50 ரூபா. இதுக்கு தான் தோணுன குழியில் இன்னும் 3 இருக்காங்க, அதுக்குள்ளே கீழே மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 50 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. காலையில் 9 மணிலேருந்து இங்கே யானை நிற்கிதாம்மா. நாங்கள் டிக்கெட் வாங்கும்போது மணி 1, அப்போ கூட சொல்லியிருக்கலாம் 50 ரூபா மிச்சம் பண்ணியிருக்கலாம். பார்த்து வாங்க கைஸ், ஒட்டுக்கா டிக்கெட் வாங்காதீங்க. எல்லா இடத்துக்கு போனாலும் தனித்தனியாக வாங்கிக்கிங்க, அது அவங்க சேஃப். கைஸ் பாருங்கள், வேறு லெவல் சன்செட் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி மிஸ்ட்டு வேறு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. வேறு லெவலில் மிஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக அட்டைக்கட்டி வந்துட்டோம். இங்கே ஒரு டீ சாப்பிட்டு அடுத்து அலியார் போக போகிறோம். அலியார் சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்கள் எல்லாத்துக்கும் வாங்கிட்டோம். கைஸ் ரைடை முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:15 ஆகுது. 8 மணிக்கு கிளம்பணும். இப்போ ஒரு 8:15 கரெக்டாக பார்த்தா 12 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு ரைடு, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். வீடியோ பார்த்துருப்பீங்க, வேறு லெவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சு, நீங்கள் கருத்தை சொன்னதான் கமெண்ட்டில் சொன்னதான் தெரியும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் வியூஸில். ஸோ அந்த வீடியோஸ் எதாவது நல்லா இல்லை உங்களுக்கு தோணுச்சு புதுசாக செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அந்த மாதிரி செய்ய ட்ரை பண்ணுறோம். ஸோ மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி அப்படின்னாலே பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து சூப்பரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நாங்கள் எடுத்து கொடுப்போம். ஆனால் நல்ல சப்போர்ட்டாகவும் இருக்கும் அந்த ஒரு சப்ஸ்கிரைப். ஸோ நித்தி கிருஷ்ணன் வந்திருக்கா, அப்படி நம்ம கூட கௌதம் இருக்கான் அண்ட் பிரவீனும் இருக்கான். ஸோ மீதி கைஸ் எல்லாம் லேட் ஆயிடுச்சு, கிளம்பி போயிட்டாங்க. திஸ் இஸ் அர்ஜுன் அண்ட் டீம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டீம் சோல் ரைடர்ஸ். பாய்.